ரோட்ல அலையிற 2 பேர் தான். ஒன்று வயசு வந்து நிக்கா செய்யறதுக்கு என்ன ஏற்பாடு இல்லாதவர், உமா அப்பாக்கு விளங்குறல்ல, குடும்பத்துக்கு விளங்குறல்ல, இவனுக்கு நிக்கா தேவை. இவன் ராவெல்லாம் திரிஞ்சிட்டிப்பான். வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வாரான்னு வீட்டுக்கே தெரியா. அவனுக்கு கள்ள லொக்கெல்லாம் தெரியும். வீட்டுல எப்படி ஜன்னல திறந்து பாயிர, எப்படி பாப்பா புல் ஸ்ட்ரிக் ஆயிப்பா, ரூட்டுள்ளுக்கு நேரத்தோட வா இல்லாட்டி போ ரெண்டுவார். அவனுக்கு தெரியும் கூரைக்குள்ளால் இறங்கும். அவன் ஜாமத்துல 2 மணிக்கு வந்து படுப்பான். நான் முன்னுக்கு சொன்னாலும் ஓஃப் ஆக கொள்ளதான் இவங்களும் ஓஃப் ஆகுற. ஒன்று ரோட்ல இல்ல டிவிக்கு முன்னால. வீட்டுல கௌரவமா அந்த கூட்டம் மாதிரி இருக்கிற. வீட்டுல கௌரவமா ஆபாசமான படங்கள், தேவையில்லாத காட்சிகள், ஹராமான பார்வை, இதுல காலம் கரையில யாரு? மஷ்ரிக்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் கனெக்ஷன் இவருக்கு. 2 பட்டனை தட்டுறார். எங்க அமெரிக்காவில் உள்ளத பாக்குறார். கனடாவில் உள்ளவரோட என்ன நேரடியா மூஞ்சி பார்த்து பேசுறார். ஆனா பக்கத்துல இருக்கிற பொம்பளையோட பேசுறல்ல. ஏண்ட பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறார், இவளோட பேசுறல்ல. இவளோட பேச டைம் இல்ல. இங்க எங்கெங்கயோ உள்ளதோட எல்லாம் கைவாடி வருது. செக் பண்ற, மெசேஜ் பண்ற, இதுக்கெல்லாம் இவருக்கு டைமிங். ஆனா பக்கத்துல உட்கார்ந்து பொம்பளை அவளோட ஒரு பேச்சும் இல்ல. இல்ல அவள் எங்கேயோ இன்னும் யாரோடய செக் பண்ணி கொண்டிருப்பாள். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆளா ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையை நாசமா போடுற மாடல். கிட்டத்தட்ட ஒரு குடும்ப பிரச்சனையை விசாரிச்சேன். ஒவ்வொரு நாளும் மாப்பிள்ளையோட பின்னுக்கு பைக்ல உட்கார்ந்து போகல, இவருக்கு வேற ஒருத்தரோட தொடர்பு. பைக்ல முன்னுக்கு மாப்பிள்ள, இவ வாழ்ற வேற யாரோடைய போன்ல டெய்லி. என்னடா மாப்பிள்ள அன்பு காட்டுறையும் இல்ல, பேசுறையும் இல்ல. அவர் பேசினாவே இவளுக்கு பயம் வந்துடுற. மனம் திறந்து பேசுறதில்ல. சரியான ஒரு உல்ஃபத் என்று சொல்லுவாங்க அரபுல. சரியான ஒரு இணைப்பு இல்ல. ஒரு அன்பான இணைப்பு கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கணும். அழகான பேச்சு, ஒரு அரவணைப்பு. கல்யாணம் முடிச்சுட்டா பொம்புளேட வாப்பாவும் மாப்பிள்ள தான், நானாவும் மாப்பிள்ள தான், கூட்டாளியும் மாப்பிள்ள தான், கணவனும் மாப்பிள்ள தான். எல்லாமே கணவன் தான். கல்யாணம் முடிச்சுட்டா இது யாருக்கு தெரியும்? எப்படி தொழிலுக்கு டைம் கொடுக்கறீங்களோ அது மாதிரி பொண்டாட்டிக்கும் டைம் கொடுங்க. இல்லாட்டி குடும்ப வாழ்க்கையில் மண்ணா போயிட்டு